ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 3/2/2024 கருணியா KR 639க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு டைம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ டைம் கிடைக்கல நண்பா. அதனால் இப்போ டைம் கிடைச்சதுனால வேகமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா. ஸோ எல்லாருமே வின் பண்ணணும். அதனால் அதுதான் நம்மளுடைய நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இன்றைக்கி சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட், அதாவது சாட்டர்டே டு சாட்டர்டே ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சாட்டர்டே 488 நண்பா. அதுக்கு முந்தின சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 363, அதுக்கு முந்தின சாட்டர்டே 071 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சாட்டர்டே டு சாட்டர்டே ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா PC போர்டோட 6886ன்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 793லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 93 மட்டும் தான். இதோட நம்ம 86 ப்ளஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான் நண்பா. அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அதாவது +86. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 8 கூட்டினோம்னா 7, இங்கே 6ஓட 3 கூட்டினோம்னா 9. 7 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு 7 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 793க்கு அப்புறம் 7 அல்லது 9 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 743. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ஸோ இப்போ 68 பார்த்தாச்சு. 86 ஃபார்மேட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 68க்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா ஒன்ஸ் மாறி வரும். ஸோ 86 பார்த்துட்டனால இப்போ நம்ம 68 ஃபார்மேட்டை பயன்படுத்த போகிறோம். ஸோ 743 ரிசல்ட்டு. இதில் நம்ம எடுக்க போகிறது 43. இதோட நம்ம +68 கூட்ட போகிறோம். சேம் தான் நண்பா, போன ட்ரா மாதிரியே தான். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, இங்கே 3ஓட 8 கூட்டினோம்னா 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 743க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு. இப்போ இந்த 743க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இதில் மறுபடியும் நம்மளுக்கு ஏ. இப்போது நம்ம 68ங்கிற ஃபார்மேட்டை பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் 8668ங்கிற ஃபார்மேட் தான். இப்போ நம்ம 86 ஃபார்மேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்கள் பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது நண்பா. இப்போ நம்ம 074 பார்த்துடலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 74. இதோட ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 86 கிடச்சிருக்கு. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு. 5 அல்லது 0 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 071. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ. 86 ஃபார்மேட் கம்ப்ளீட். இப்போது நம்ம 68ங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கோம். 071 இதில் நம்ம எடுக்க போகிறது 71. இதோட நம்ம 68 ப்ளஸ் பண்ண போகிறோம். +6 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 7 கூட்டினோம்னா 3, 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 3 அல்லது 9 கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் 3 அல்லது 9 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 363 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு ஏசி கிடைக்கிது. ஏ அண்ட் சி கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 68 ஃபார்மேட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு, ஏசி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபார்மேட் நம்ம போன ட்ரா பார்த்த ஃபார்மேட் தான் நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருந்ததுனால சேம் ஃபார்மேட்டை இந்த ட்ராவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் ஒருவேளை நீங்கள் போன வாரம் வீடியோ பார்க்குறேன்னா கூட போன வாரம் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ 363க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர்னு பார்ப்போம். 363 இதில் நம்ம எடுக்க போகிறது 63. இதோட +86. இந்த ட்ராவுக்கு 86 கிடச்சிருக்கு. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, இங்கே 3ஓட 6 கூட்டினோம்னா 9. 4 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 363க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 4 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 363க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 488 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4.
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. 86 ஃபார்மெட்டு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம 68 ஃபார்மெட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முந்தின 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போட்டுருக்கு நண்பா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டம். ஏன்னா நம்மளுடைய இந்த 488 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் உங்களுக்கு பிடிபடலை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு மேலேயும் பிடிபடலட்டா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏபுடி என்னென்னு பார்த்துடலாம். 488 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 88 இதோட ப்ளஸ் 68. இப்போ கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 8ஓட 8 கூட்டினோம்னா 6, 4 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு நம்பர். ஏ போர்டு 4 அல்லது 6 உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது வந்து ஃபார்மட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரலாம் நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் மெத்தட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. ஏன்னா நம்ம ஒரே ஒரு போர்டு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால மித்த 2 போர்டுமே கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் நம்மளுக்கு 4 அல்லது 6 கிடச்சிருக்கு. ஏன்னா போனட்டா நம்மளுக்கு வந்து 4 எடுத்திருந்தோம். ஸோ 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டில் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த ட்ராலையும் நம்மளுக்கு 4 அல்லது 6 கிடச்சிருக்கு. ஸோ 4 வரதாக இருந்தால் ஆல் போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6 ஏ போர்டுக்கான சான்சஸாக இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் இறங்கக்கூடாது. ஜஸ்ட்டு மேட்டப்பிலே பார்த்தாலே நம்மளால் ஓரளவுக்கு நம்பர்ஸை பிடிச்ச முடியும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 6 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பார்த்துக்குங்க. ஒருவேளை இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆனால் பெயிட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 2 ட்ரா டபுள் வந்திருக்கவோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சிங்கிளுக்கு தான் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை பெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 4 வரலாம். அதுக்கு மேலே மறுபடியும் ஏ போர்டில் 4 வரதாக இருந்தால் 4 6 வரும். டபுளாக இருந்தால் 4 கூட நம்மளுக்கு ஏசி போர்டு அல்லது ஏபி போர்டில் வரலாம். 66 இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா போனட்டா நம்மளுக்கு ஏ போர்டில் 4 கிடச்சதுனால நம்மளுக்கு இந்த சின்ன குழப்பம், வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலுமே கூடியது நம்ம மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் டீப்பாக கெஸ் பண்ணி தான் கொடுப்போம். வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கங்க, கட்டாயம் கிடையாது நண்பா. ஸோ இது வேறு அது வேறெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஸோ இருந்தாலும் மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் ஒதுக்கி அவங்களுக்காக கெஸ் பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக யாரும் குழப்பிக்க வேணாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை மட்டும் நான் எப்போதுமே சொல்லுவேன் நண்பா. இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் தான். ஸோ நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது நண்பா. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறோம்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 3/2/2024 கருணியா கேஆர் 639க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.